நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஊருல, ஒரு நாட்டில், ஒரு கிராமத்தில், ஒரு பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு அனர்த்தம் நடந்துட்டும் என்றால் அது ஒரு மாசம் 2 மாசத்தில் அப்படியே மறந்து போகுது. கேட்ட பிரார்த்தனைகள் அறந்து போகுது. ஓதிய குர்ஆன்கள் தொடர்பு அற்று போகுது. பள்ளியோடு உள்ள சுஜூதுகள் இல்லாமல் போகுது. நமக்கிட்ட உள்ள தர்மத்தின் சிந்தனைகள் அப்படியே அகன்று போகுது. அந்த நேரத்தில் நம்ம கேட்கிறது, அந்த நேரத்தில் நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும் உண்டு. அந்த நேரத்தில் பாவம் செய்யாம இருக்கிறது, அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்மளை பாதுகாக்கணும் உண்டு. அந்த நேரத்தில் வட்டிக்கு போகாம இருக்கிறது, அல்லாஹ் நம்மளை அழிச்சிடக்கூடாது என்று அந்த நேரத்தில் மட்டும் பயம் வருகுது, பிரார்த்தனை வருகுது, ஓத எண்ணம் வருகுது, கொடுக்கணும் என்று சொல்லுகிற சிந்தனை வருகுது. அல்லாஹ் இப்படியே சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் யூனுஸ் 12வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆனா, மனிதனுக்கு ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்துட்டும் என்றால், தஆனா லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், அவன் படுத்தவனாக, உட்கார்ந்தவனாக, நின்றவனாக அவன் நம்மளை அழைக்கிறான், நம்மளை பிரார்த்தனை செய்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா, அந்த துன்பமோ, துயரமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, அவனுக்கு வந்த பாதிப்போ, இடரோ இல்லாமல் போனால், எந்த துன்பமும் வராதவனை போல அவன் மீண்டும் ஆகிவிடுகிறான். அவன் நமக்கிட்ட துவா கேட்டவனை போல, அவன் நமக்கிட்ட துவா கேட்டவன் போலயே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், தானா நம்மளை அழைக்கிறான். எப்படி தெரியுமா அழைக்கிறான்? படுத்தவனாக கூப்பிடுறான், நின்றவனாக கூப்பிடுறான், நடந்தவனாக கூப்பிடுறான், உட்கார்ந்தவனாக துவா செய்கிறான். அல்லாஹ் 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 அப்படியே துவா செய்கிறான். அந்த துன்பமும் துயரமும் சோதனையும் அவனை விட்டு போயிட்டுமுண்டுங்க, நமக்கிட்ட துவா கேட்காதவனை போலயே அவன் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லிட்டு, ஸுய்யினலில் முஷ்ரிஃபீன மா கானூ யஅமலூன், இந்த அநியாயக்காரர்களுக்கு இதெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்குன்றான். நம்மளும் அப்படித்தானே தோழர்களே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயிண்டா, பக்கத்து ஊர்ல ஒரு அனர்த்தம் உண்டா, அல்லது ஒரு வெள்ளம் உண்டா, ஒரு மண் சரிவு என்றா, அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது, அப்பதான் பாவம் செய்யாம இருக்கிறது, அப்பதான் பிரார்த்தனை செய்கிறது, அப்பதான் தஹஜ்ஜத் தொழுகிறது, அப்பதான் நோன்பு பிடிக்கிறது, அப்பதான் அல்லாஹ் கிட்ட சுஜூதுலையும் ருக்குலையும் துவா கேட்கிறது. அது முடிஞ்சிண்டுங்க, அந்த சோதனை இல்லாம போயிட்டுங்க. அந்த நேரம் அல்லாஹ் கிட்டயே துவா கேட்காத மனிதர்களை போல இந்த உலகத்துல மனிதன் மாறுகிறானா, வாழுகிறானா இல்லையா என்று படைத்த ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிற ஆச்சரியமான வசனங்கள் இன்று இறங்கியதை போலவே இருக்கிறது. எவ்வளவு நடந்துட்டுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் மௌத்தா போய்த்தாதாங்கன்னு. நீ சும்மா இந்த ஊர்ல சும்மா உங்களோட போன் எடுத்து, உங்களோட ஹேண்ட் போனை எடுத்து சும்மா நம்பர் எல்லாம் ஏயில இருந்து ஜெட் வரைக்கும் தேடி வாங்க. எத்தனை பேரை இழந்துட்டோம் தெரியுமா? எத்தனை பேரை அடைக்கிட்டோம் தெரியுமா? எத்தனை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லை தெரியுமா? எத்தனை கூட்டாளி மாறி அடைக்கிட்டோம் தெரியுமா? எத்தனை பெண்கள் மரணித்தாங்க தெரியுமா? எத்தனை இளைஞர்கள் பேய்த்தாங்க தெரியுமா? நம்ம உசுரோட இருக்கிறதால நமக்கு மற்றவங்க போனது கணக்கு இல்லை. இது போலதான் நம்மளும் போயிடுவோம், நாளைக்கோ நாளை அண்டைக்கோ. அதுக்கு பிறகு நம்மளை பற்றி யாருக்குமே கணக்கில்லாத ஒரு காலம் இந்த மண்ணுக்கு மேலே வரும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால நம்ம எப்பையும் எது நடந்தாலும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 12வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற செய்தியை பாருங்க. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், இந்த உலகத்தில் வாழ்ந்த முன்னோர்களுடைய வரலாறு அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது. மா கான ஹதீதன் யுஃப்தரா, முன்னர் நடந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் சொல்லுகிறோமே, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, அது உங்களுக்கு மத்தியில் உண்மைப்படுத்தப்படுவதற்காகவும், வத்தஃப்ஸீல குல்லி ஷைஇன், எல்லா விஷயங்களையும் விரிவுபடுத்துவதற்காகவும், வஹுதம் வரஹ்மஹ் லிகௌமி யுமினூன், அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்களுக்கு நேர்வழியும் ஹிதாயத்தும் இருக்கிறது அப்படின்றான். நம்ம குர்ஆனில் இதுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்துடைய வரலாறை சொல்றோம். அறிவுள்ள மக்களுக்கு அதில் படிப்பினை இருக்கிறது. நாம் சொல்லுகிற வரலாறு இட்டுக்கட்டப்பட்டது அல்ல.
அதை உண்மைப்படுத்துவதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவுமே நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாக அல்லாஹுவை நம்பிய மக்களுக்கு நேர்வழியும் ரஹ்மத்தும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் பேசுறான், நம்மட வார்த்தை அல்ல. கவனமா கேளுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அன்கபூத் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை 29வது அத்தியாயத்தின் 40வது வசனம். ஃபகுல்லா அகத்னா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன் ஃபகுல்லன் அகத்னா பிதம்பிஹி. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேரை அவர்கள் பாவம் செய்ததற்காக, அநியாயம் புரிந்ததற்காக, அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாம் பிடித்திருக்கிறோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன் வமின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா. அதுல கல்மழை பொழிந்து இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பெரும் சத்தத்தால் இந்த உலகத்தில் அப்படியே சமாதிகளான மனிதர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த். இந்த மண்ணுக்கு கீழே அப்படியே குழிவாங்கப்பட்டவர்களும் சுழிவாங்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் அகரக்னா. இந்த உலகத்தில் மூழ்கடிக்கப்பட்ட, வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். வமா கானல்லாஹு லியظ்லிமஹும். அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டான். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படியான ஒரு வசனம் தோழர்களே! இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டவங்க பாவத்துக்காக வேண்டியே நாம் அவர்களை அழித்தோம். எப்படியெல்லாம் அழித்தோம் தெரியுமா? கல்மலையை கொண்டு அழித்தோம். அதே போன்றுதான் பெரும் சத்தத்தை கொண்டு அழித்தோம். அதே போன்றுதான் இந்த பூமி சுழி வாங்குவதை கொண்டு நாம் அழித்தோம். அதே போன்றுதான் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுவதை கொண்டு நாம் அழித்தோம். ஏன் தெரியுமா? நம்ம அநியாயமா அவர்களை அழிக்கல, அநியாயமா நம்ம பிடிக்கல. உங்களுடைய ரப்பு அநியாயம் செய்பவன் அல்ல, அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லூத்து சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூது கூட்டத்தை பற்றி சொல்கிறான், ஆது கூட்டத்துடைய அழிவை பற்றி சொல்கிறான், வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹாமானை பற்றி பேசுகிறான், ஹாரூனை பற்றி பேசுகிறான். இப்படி அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட வரலாற்று செய்திகளை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் யாருக்கு படிப்பினை தரும் அப்படி என்று கேட்டால், அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 137வது வசனம், அல் குர்ஆனிய வசனம். கத் கலத் மின் கப்லிக்கும் சுனனும். உங்களுக்கு முன்னர் நிறைய சமூகம் வாழ்ந்திருக்கிறது. ஃபசீரு ஃபில் அர்த். இந்த பூமியில நீங்க போய் பாருங்க, இந்த மண்ணுக்கு மேல நீங்க போய் பாருங்க. ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை என்னவாக முடிந்தது என்பதை போய் பாருங்க. அத்தாட்சி இருக்கிறது, அழிக்க முடியாத வரலாற்று செய்திகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள வானிலை அல்லது புவியியல் என்ன அனர்த்தம் சம்பந்தமான ஒரு முன்னெச்சரிக்கை விடுவதாக இருந்தாலும் மனித அறிவால் வரப்போகுதுன்னு தான் சொல்லலாம். சுனாமி வரப்போகுது, சூறாவளி வரப்போகுது, காத்து வரப்போகுது, இந்த மண் சரிவு வரப்போகுது. இதுக்கு இந்த ஊரை இது ஒரு டேஞ்சரான ஊருண்டு அறிமுகப்படுத்திட்டோம், அடையாளம், இவ்வளவுதான் சொல்லலாம். அழிவை நிப்பாட்டலாமா? அனர்த்தத்தை நிப்பாட்டலாமா? மழையை நிப்பாட்டலாமா? வெள்ளத்தை நிப்பாட்டலாமா? அல்லாஹ் அழிக்க நினைச்சால் அந்த அழிவை நிப்பாட்டலாமா? ஒரு காலமும் மனிதனால் நிப்பாட்ட முடியாது.